ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 3 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை ஒரு கொத்து மட்டும் நம்ம உருவி போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம், நல்லா வதப்படட்டும். இப்போ தக்காளி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதங்கின உடனே இதில் அவரைக்காய் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே அவரைக்காய் சேர்த்துருக்கோம் சாப் பண்ணி. அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ்அப் ஆகட்டும் மசாலாவோட. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அவரைக்காய் வேகிறதுக்காக. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு அவரைக்காய் நல்லா உங்களுக்கு தண்ணியில் வேகட்டும். இப்போது நம்ம ஆல்ரெடி பருப்பு வச்சுருக்கோம். அந்த பருப்பு பார்த்திங்கன்னா வேக வச்சுருக்கோம். அந்த பருப்பு ஒரு 3/4 வேக்காடில் நம்ம அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோட. இது இப்படி தான் இருக்கணும். இந்த அவரைக்காய் பருப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா கொதி வட்டம், தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஃப்ளேம்லேயே ட்ரை ஆகட்டும். நான்ஸ்டிக் மாதிரியான பாத்திரம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப் பண்ணி நம்ம சேர்த்துருக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு தண்ணி வற்றட்டும். வற்றின உடனே இந்த பருப்பு எல்லாமே உங்களுக்கு முழுசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வற்றின உடனே நம்ம சாதத்துக்கு கூட தாராளமாக சாப்பிடலாம். ரசம், சாம்பார் கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.